ஸோ ஹேகி ஸோ நம்ம ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் ஆன்லைன் ஸ்ட்ரைக்குன்னு ஒரு கேம் ப்ளே பற்றி பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி நாம் எஃபிஎஸ் ஸ்ட்ரைக் ஓபிஎஸ் மாடர்ன் அரேனாங்கிற கேம் தான் ப்ளே பற்றினா பண்ண போகிறோம். இது 184 MBக்கு வேர்த்தா இல்லையாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் தாறுமாறு ஸோ இப்போ நம்ம கேமுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் பர்சன் வியூ கேம் தான் நான் நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். ஏன்னா போன கேமே நம்ம அந்த எஃபிஎஸ் ஆன்லைன் ஸ்ட்ரைக்கை பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ தான். ஸோ கேமுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ 3, 2, 1 எஸ் கேஸ் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ தான். 1 லேட்டாக சொல்லிட்டணும், பரவாயில்ல கேஸ். ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ப்ளூ கலர் போட்டவன் நம்பாள், ரெட் கலர் போட்டவன் அவங்காள். ஸோ பார்த்தீங்கன்னா போன டைம்லாம் கொஞ்சம் பிஸ்டல் வச்சுலாம் கொஞ்சம் அடிச்சிருப்போம். ஆனால் இதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ ஃபேர் ஆல்ரெடி ஆஃப் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுட்டேன். அதனால் நம்ம ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா அதை நான் காட்டலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா வெறித்தனமாக ஆடிட்டு இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு கிலோ அடிச்சிட்டோம், அப்படி 3 கிலோ அடிச்சிட்டோம். சாரி என்னங்க ஹெச்பி ரொம்ப கம்மியாக வேறு இருக்குது. போன கேம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த 2 மெடிக்கேட் தான் வந்து தந்துருந்தாங்க ஃபுல்லாகவே. நம்ம எஃப்எஃப் மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மேட்ச்சுக்கு மேட்ச்சு மெடிக்கேட்லாம் நான் தரல. அதனால் போன டைம் நான் மெடிக்கேட்டை யூஸ் பார்த்தீங்கன்னா பண்ணல. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப 10 குறைஞ்சிச்சு, ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஸோ நான் அடுத்த மேட்ச்லேருந்து மெடிக்கேட் யூஸ் பண்ணுறேன். அந்த மேட்ச்சில் மெடிக்கேட் யூஸ் பண்ணாமல் திரும்பவும் நான் பார்த்தீங்கன்னா ரிவைவ் ஆயிடுவேன் தான் நினைக்கிறேன். அதில் வேறு எதாவது சொல்கிறாங்க, பார்க்கலாம். 4 கிலோ அடிச்சிட்டேன். ஸோ போன மேட்ச்சில் AK-47 வந்து திணறிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த மேட்ச்சில் AK-47 நல்லாயிருக்கு, எனக்கு கொஞ்சம் நேரம் பிடிச்சிருக்கு. அதனால் 4 கிலோ அடிச்சிருக்கோம். நம்ம டீம்மேட்ஸ் தான் 2 மட்டும் அடிச்சிருக்கானுங்க. ஸோ வண்டி ஸ்ட்ரெயிட்டாக நான் போக வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடி முடிஞ்சிட்டோம். ஸோ நியூ சர்க்கிட் ஓகே கேஸ். ஸோ நியூ சரக்ட் சாரி கேஸ், மை ஃபால்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ரீசரக்ட் தான் இந்த கேமில் ரிவைவ் பதிலாக பேர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கானுங்க. எல்லாம் சொல்லலாம். ஸோ அந்த ஜூலை 31 பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மூவி பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கேம்ஸ்லாம் எடுத்து நான் ப்ளே பண்ணி நான் போகலான்னு இருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் நான் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். அடுத்த கொஞ்சம் நாளைக்கு நான் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறேன். நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டே பார்த்தீங்கன்னா 347 தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பண்ணினா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்கோப் போட்டு பொறுமையாக ஆடிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரிலாம் AWM தான் ஆடி பழக்கம், AK-47 ஆடிட்டுனா பழக்கமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் பரவாயில்ல, இந்த கேமில் அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 3rd person வியூவாக இருந்தால், அதாவது பின்ன முதுகுலேருந்து காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து 3rd person வியூ. அப்படி கிடச்சுன்னா கூட சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் பர்சன் வியூங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு அது தான் தடுமாறுது. எஃப்எஃப் மாதிரியான கேம்ஸ்லாம் விளையாண்டுக்கிட்டு இப்போ இந்த கேம் விளையாட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒளிஞ்சு அடிச்சிட்ருக்கிறேன். ஸோ இந்த கேமில் பார்த்திங்கன்னா ட்ராக் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அழுத்தி பிடிச்சாலும் நம்மக்கிட்ட ஸ்கின்னெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறதுனால அதெல்லாம் எதுவுமே இதாக மாட்டேங்குது. ஐயோ அவங்க ஒரு பூனை பாருங்க வெறித்தனமாக ஒரு ஆவல், அப்படி பயங்கரமாக ஒரு கில்லு போட்டு விட்டோமா, எல்லாம் அழுத்தி பிடிதாங்க. இங்கே 1 டேப்பும் அடிக்கிறதுக்கெலாம் வழி இல்லை. நான் இந்த மாதிரி அன்ட்லாமல் பார்த்திங்கன்னா பாட்டு மாதிரி ஆரம்பிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் எஃபிஎஸ் ஆன்லைன் ஸ்ட்ரைக்கே ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, அதே சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன். அடி ஃபைனலி வெக்ட்ரி கைஸ். ஸோ நான் வந்து 22 கில்லு, அவங்க வந்து 19, அது பாயிண்ட் இல்லை. நான் வந்து 10 கில்லு நம்ம அடிச்சிருக்கோம். டெத்து ஒரே ஒரு டீம் தான். நம்ம டீம்மேட் அவங்க டீம்மேட்டில் 9 அடிச்சிருக்காங்க இது. ஸோ பார்த்திங்கன்னா 3 தந்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இதில் எப்படி ஏர் ட்ராப் வரும், ஆனால் நம்ம ஏர் ட்ராப் டாப்அப் பண்ணுற மாதிரி இது அப்படியே ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வருது. ஸோ பார்த்திங்கன்னா 4 கார்டா கைஸ். ஸோ சூப்பராக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை வச்சு சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. இது வந்து வீடியோ 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷம் ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அப்படி UMPCன்னு ஸ்கின்னு டே 7 கிடைக்கும், 45 தந்துருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா திரும்பவும் ப்ளே பார்த்திங்கன்னா பண்ணலாமா. ஸோ ரெடி வித் இருங்க, அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் இருக்குது. டெய்லி டாஸ்க்கு போய் கலெக்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஸோ இன்னும் அது ஸ்பின்னெல்லாம் இருக்குது. ஸ்பின் பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். ஸோ என்ன கிடைக்கும் அந்த கன்று
4000 எத்தனை கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வாங்க வெப்பன்லாம் எத்தனை பார்க்கலாம். டெசர்ட்டு, பட்டர்ஃப்ளை, AK-47 இருக்குது. இதே மாதிரி தான் அதுலேயும் எத்தனை இருந்துச்சு. அது நான் டெசர்ட்லாம் நான் ஃபஸ்ட்டு அதில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. ஸோ இப்போ AK-47 அப்கிரேட் பற்றி பண்ணியாச்சு. AK-47 அதிகமாக நம்ம ப்ளே பண்ணுறதுனால அவ்வளோதாங்க. இப்போ பிளேயிங்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னும் இந்த கேம் இதில் ஒன்று மட்டும் விளாண்டு நம்ம நெக்ஸ்ட் மேப்பில் விளாட்லாம். ஸோ பட் ஆனால் இந்த வீடியோ நான் போகிற வீடியோஸில் கொஞ்சம் ரீச்சாக போக மாட்டேங்குது. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வீடியோ ஃபுல்லாக வச்சு பாருங்கள். அப்போ தான் எனக்கு வியூஸ் கிடைக்கும். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா பேக் டு தி கேம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் AWMயில் பண்ணுறதெல்லாம் இங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். நைஸாக பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பார்த்தீங்கன்னா போட்டு டீம்மேட்டுக்கு பேக்கப் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஃப்ரீ ஃபயரில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருப்பேன். அதாவது பேக்கப் பார்த்தீங்கன்னா போடுறது, யாருக்காச்சும் ஹெல்ப்பு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பண்ணுறதுனா வீடியோ பார்த்தீங்கன்னா பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் இனிமேல் நாமளும் ஆட்டத்தில் இறங்க வேண்டிய நேரத்தில் நினைக்கிறேன். அதனால தான் நானும் பார்த்தீங்கன்னா இறங்கி போய் பார்த்தீங்கன்னா ஆடிட்டுருக்கிறேன். ஸோ ஸ்கோப் போட்டு ஆட கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஆடிட்டுருக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவன் அங்கே போயிட்டு நாங்கள் 2 பேரும் நம்மள மாதிரி போயிட்டு ஒழிஞ்சிட்டு எல்லாருமே பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த கேமில் நாம் தான் வச்சு பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கேம் ஸ்டார்டிங்கில் என்னம்மா இந்த மாதிரிலாம் பாட்டுத்தனமே யாரும் ஆட மாட்டாங்க. ஆனால் நான் ஆடுவேன். அவ்வளோதாங்க. வச்சுருந்து ஒரே ஒரு மெடிக்கிட்ட அதையும் பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ இனிமேல் இது பார்த்தீங்கன்னா வாங்குறது ஆமாங்க பர்ச்சேஸ் பண்ணுற சிம்பிள் தான் காமிக்குது. ஸோ அடுத்த மேட்ச்சில் தான் தெரியும் இது என்ன பார்த்தீங்கன்னா பண்ணுறது அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் 5 செத்துடுவோம். என்ன பார்த்தீங்கன்னா 3 செகண்டில் ரீசெலக்ட் ஆயிடுவோம். ஸோ அவ்வளோதான் வந்துட்டோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஓடி போய் நம்ம டீம்மேட்லாம் ஃபஸ்ட்டு பேக்கப் போய் தர வருதான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க நீங்கள் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்ன பண்ணுவீங்க. அப்போ தான் நாம் தான் கொஞ்சம் அப்படியே ரீச் ஆகும். ஸோ நானும் இனிமேல் டெய்லி நிறைய கண்டென்ட்டில் பற்றி நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நானும் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் நடுவில் லூஸ் தரம் பண்ணிகிட்டு இருப்பேன். அதனால் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸோ எப்படி சதுர விட்டமா அடி ஹெச்பிலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அடி திரும்பவும் ரீசெலக்ட் ஆயிடுவோம், கவலைப்படாதீங்க. ஸோ இந்த கேமில் ஒரு நல்லதே என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆகும்னா ரீசெலக்ட் ஆகிடுறோம். ஸோ என்ன இதானாலும் அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக விளாண்டுருக்கோம். மற்ற கேம்ஸ்லாம் கொஞ்சம் சீரியஸாக உட்காந்து ஆடணும். இதெல்லாம் சரி திரும்ப தான் வந்துருவோம்லன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக ஆடிட்டுருக்கோம். அது ஒரு ப்ளஸ் தான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 55 செகண்ட் தான் இருக்குது இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லீடிங்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் நம்ம டீம்மேட்ஸ்க்கு இன்னும் 48 செகண்டில் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸாக ஆடணும். ஸோ இப்போ அடி இந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் ஏற்றலாம். என்ன தான் வந்துச்சு பாயிண்ட்ஸ் ஏற்றனால என்னங்க தப்பு. அவ்வளோதாங்க. என்ன 32 செகண்ட் தான் என்ன இருக்குது ஆக்சுவலி. ஸோ நம்ம இது பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நம்ம இன்னொரு மேப்பில் விளையாண்டுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். நான் வீடியோ ரொம்ப லாங்காக பார்த்தீங்கன்னா போனால் யாரும் இது பார்க்குறது இல்லை. முக்கியமாக என்ன மாதிரியான இந்த மாதிரி சின்ன சேனல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து மாட்டாங்க. பெரிய சேனல்ஸே லாங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சலுப்பாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சேனல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சலுப்பாக தான் இருக்கும். ஸோ ஆனால் என்னால் நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எஃபர்ட்லாம் போடுறேன். எடிட்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ 3, 2, 1 அண்ட் கோ. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து வெற்றி. ஸோ இன்னும் அந்த ஒரு மேட்ச் மட்டும் அடித்தோன்னா அதை நான் தான் ஹேட்ரிக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் வேறு என்ன கேம்ஸ் நான் ப்ளே பண்ணலாம் சொல்லுங்கள். ஸோ இப்போ தான் போய் கலெக்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கலெக்ட் போய்ட்டு பண்ணிக்கிட்டு அது பார்த்திங்கன்னா உட்காந்து சுற்றணும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காலம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ 3, 2 ஏன்டா இழுக்கிறேன்னு ஆமாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்ல பார்த்தீங்கன்னா மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நாளைக்கு என்ன பார்த்தீங்கன்னா பண்ணலாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். அதாவது அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலான்னு இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்பின் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிற மேப் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியதான். ஸோ என்ன பண்ணலாம். ஓகே எனக்கு தெரிஞ்சு ஆஃபீஸ் பில்டிங் செலக்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஆஃபீஸ் பில்டிங்காக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ ஆஃபீஸ் பில்டிங்கில் பூந்த ரெனிஸ் ராக் ப்ரோ பிளேயர் அதாவது அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லை கேஸ் ஆஃபீஸ் ரூமில் பூந்த அடிக்கடி பொண்ணும் ரெனிஸ் ராக் போடுங்க சப்டைட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஒரு AK-47 எடுத்துக்கிட்டு ஸோ அடி வெறித்தனமாக கொளுத்த போகிறோம்.
அடி நம்ம பார்த்தீங்கன்னா போன டைம் இருக்கும்போது நிறையா கன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இல்லை ஆக்சுவலி சாரிங்க நான் பார்த்தீங்கன்னா ஸ்கோப்லேருந்து எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா போன மேப்பில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி தான் கன்ஸ் ஸ்கின்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா P90 இந்த மாதிரி நிறைய நல்ல கன் ஸ்கின்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ வாடா அடி கேஸ் இது கன் நம்ம கிடச்சிருக்கு. சூப்பர் அடி இந்த கன்னை பார்த்துக்கணும்னு சொல்ல வந்தேன். பட் நான் அதுக்குள்ளே சேர்த்துறேன். திரும்பவும் நம்ம AK-47 தான் ரீஸ் பண்ண ஆகும். ஸோ அவ்வளோதாங்க ரீஸ் பண்ணாயாச்சு. AK-47 இனிமேல் நல்லா தான் ஆடணும். கம்ப்யூட்டரில் போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் விட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாச்சு. ஜோக் ஸோ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. என்ன ஓகே நானும் இன்னும் ஒளிஞ்சிக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கிறோம். டேய் தம்பி வாப்பா இங்கே வாப்பா அடி 2 கிலோ அடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு போனால் எனிமீஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன்ல. வந்துட்டாங்க. 3 கில்லு நம்ம சின்ன கண்ணு இது அடி இல்லைங்க கண்ணு. இந்த கண் நல்ல கண்ணா அட இல்லைங்க நம்ம அழுத்தி பிடி பிளேயரு அது. ஆனால் இது 1 டேப் பிடிக்கிறது கண்ணு. இதுக்கும் நமக்கும் செட்டே வேறு ஆகாது. ஸோ இது இன்னும் இந்த மேட்சிலும் முடிவு 2 நிமிஷம் இருக்குது. அடி கைஸ் நம்ம 4 கில் லீடிங்கில் இருக்கோம். பட் ஆனால் இப்போ டீமில் இருக்கிறதே 4 பேருங்கிறதுனால நம்ம இப்போ 4 பேருமே போட்டானுங்கன்னா அவனுங்க லீடிங் வந்துடுவானுங்க. அதுலேயும் இன்னொருத்தனா அதாவது நம்ம டீமில் இருக்க பாட்டாகிய என்ன அதெல்லாம் போட்டானுங்கன்னா அதுக்கும் மேலே எட்டு இப்போ செத்துருவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், வெயிட் அண்ட் சி. ஸோ அடி ஹெட் ஷாட் போட்டு செத்துட்டேங்க. ஸோ நம்ம பிளேயர் 6844. ஸோ இந்த பொண்ணு இந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா விளையாடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பொண்ணு எப்படியாச்சும் ஒருத்தனை போட ட்ரை பற்றி என்ன பண்ணணும். அடி ஒரு கில்லு அடி கைஸ். இந்த பொண்ணு தான் அது. அடி ரிவெஞ்ச் கம்ப்ளீட்டட் கைஸ். ஸோ ரிவெஞ்ச் கம்ப்ளீட்டட் கேம். ஸோ இதை எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். 1 3 2 1 ரிசரக்ட் ஆகிட்டோம் நம்ம ஃபைனலி. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தாங்க இருக்குது மேட்ச் முடிய. ஆனால் நம்ம 1 கில்லு டிஃப்ரென்ஸ்ட்டு தாங்க இருக்கோம். இந்த மாதிரி டைமில் தான் நம்ம பொறுப்போடு ஆடணும். ஸோ பொறுப்புங்கிற விஷயம் நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும். ஸோ ஸோ அடி நம்மளை பார்த்தீங்கன்னா வெறித்தனம் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ நான் தான் பார்த்தீங்கன்னா துரேந்தர் படத்தில் வருது. துரேந்தர் பிஜிஎம் போடுங்கண்ணா. தூமு கேட்கலாம் தூமு பேச்சலாம் பாட்டெலாம் பாடுறதுனா தெரியாது. ஸோ கஷ்டப்பட்டு நான் பாடிட்டு இருக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. அவ்வளோதான் முடிக்க போகிறோம். இந்த மாதிரி டைமில் நம்ம சர்வே ஆகினா போதும். நம்ம வெறித்தனமாக சாரி கீஸ் மை ஃபால்ட் தான். ஆண்டோனியா கிராடு பொராடுன்ட்டு ஏன்டா இப்படிலாம் மேக் பண்ணுறீங்க? இதுக்கு மேலே நீங்கள் நினச்சாலும் ஜெயிக்க முடியாதுடா. டீசெண்டாக போயிருங்கடா. என்னங்க அவனுக்கு 2 பேருமே நம்ம கீழே எடுத்துக்கிட்டானுங்க. டேய் ஓசி கீழே அடிக்கிறீங்களாடா? ஏன்டா என்னை பற்றி உங்களுக்குலாம் தெரியாதாடா? இப்படி அடித்த பார்த்தீங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் அடி. ஸோ நம்ம கடைசி டைமில் தான் இந்த மாதிரி காட்டு விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளோதாங்க. இனிமேல் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் 20 செகண்ட் தான் இருக்குது. இன்னும் நம்ம ஒரு 6 டைம் சேர்த்தா கரெக்டாக தான் இருக்கும். அதாவது 5 பேர் 4 பேரோ முதல்ல 6 பேரோ அது கமெண்ட் செக்ஷனில் கவனம் பண்ணுங்கள். எனக்கு அது கொஞ்சம் மறந்துடுச்சு. இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் தான் தந்துட்டுருக்கேன். கொஞ்சம் மறந்துடுச்சு. ஸோ அந்த கமெண்ட் செக்ஷன்னு கீழே ஒன்று இருக்குது. ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். 1 முடிச்சாச்சு கைஸ். ஸோ நாம் தான் வின்னர்ஸ். ஸோ நம்ம இருக்கிற டீம் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த மேட்ச் நம்ம எத்தனை கில் அடிச்சுக்குவோம்? அடி 16 கில்லு. பக்கத்தில் இருக்க கொஞ்சம் பார்க்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பட எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்பின் பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். ஸோ M4A1 இதுக்கெலாம் நான் நல்ல ஸ்கின் வச்சுருந்தேன் FFல. ஸோ பட் ஆனால் இப்போ நான் விளாட்றதில்ல. நான் நடுவில் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா பண்ணுறதில்ல. ஓகே கைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய கேம்ஸ் விளையாண்டு போகணும். நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனல் எப்படியாச்சும் ஒரு 1K அடிக்கணும். அப்படியே படிப்படியாக போய் இந்த சில்வர் ப்ளே பட்டன் என் கையில் தொடணும். அது என்னோட ட்ரீம். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 1:30. ஸோ இப்போ கூட உட்காந்து எடிட் பண்ணி போட்டு இப்போ வாய்ஸ் ஒரு மாதிரி கூட தந்துட்டேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி கிட்ட வரும். ஸோ பை கைஸ், ஹேவ் ஃபன்.